தமிழ்நாட்டிலே முதல்ல நாங்கள் தான் போடுறோம். இன்னும் ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ நம்ம கோயிலெல்லாம் மேலே சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வந்து இங்கேருந்து ஒரு சிவன் கோயிலுக்கு இருக்குது ஒரு 40 மினிட்ஸ் ட்ரக்கிங்கு. ஸோ அதுக்கு போயிட்டுருக்கோம். அது பேர் வந்து நாடுகண்ட போலி. இன்னும் ஏதோ சவுண்டு கேட்குது. பக்கத்தில் கோயில் சங்கு சவுண்டா? அவ்வளோதானா? 40 நிமிஷம் நடக்குது. ஆஹா, நல்லா கோயிலேருந்து இங்கே சவுண்டு கேட்குது. ஆளு கத்துற சவுண்டு மாதிரி கேட்குது. மைக் வச்சு எதாவது பண்ணுறாங்களா? நம்ம வழி தவறி வந்த இடத்துல ஒரு மூலஸ்தான கோயில், சின்னதாக கோக்க கோயில் மாதிரி, அது எல்லோரும் நம்ம சாமி கும்பிட்டு. ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மேலே பார்த்தீங்களா 2 மரம் பிரான்ச்சஸ்க்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி போகுது. அதுதான் க்ரௌண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு மரத்துக்கு ஒரு மரம் ஒட்டாதாமா. இந்தியன் தாத்தா மாதிரி இடுப்பில் வச்சுக்கிறதா கேமராவை? இந்தியன் தாத்தா எதுலடா இடுப்பில் வச்சுக்குவாரு? ஆனால் வியூ எப்படி வரும்? ஆங்கிளாக வரும் வியூ. இல்லை ஏன்டா கம்பேர் பண்ற? எப்பேற்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கிறப்ப, இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கப்ப இந்தியன் தாத்தாவை பற்றி பேசிகிட்டு இருக்கான் இவன் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். என்ன பண்ணுறது இவனெல்லாம்? நீ விரல் வித்தல நீ. ஸோ அகெயின் தவறுன ரூட்டை ஜாயின் பண்ணியாச்சு. வழி தவறி போனதாக நினச்ச இடத்துல ஒரு ஆசீர்வாதம். இப்போ மறுபடியும் நம்ம யாத்திரையை கண்டினியூ பண்ணுறோம். நான் சாப்பிட்டு கை கழுவுற தட்டு கழுவுற இடத்துல ஒரு சம்பவம் பண்ணிவிட்டேன். அழகாக நாமத்தை போட்டோமா டிவோஷனலாக. அங்கே வேறு வாஷ் பண்ணுற இடத்துல ஐஸ் மாதிரி தண்ணி இருந்துச்சு. ரிஃப்ரெஷ் ஆகட்டுமேன்னு மூஞ்ச கழுவிட்டேன் நாமத்தை போட்டதை மறந்துட்டு. டிசைனை பாருங்க. இவன் பேர் என்ன ப்ரோ? இவன் பேர் தெரியல. பக்கத்துல கேட்பாங்களே. சரி, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தெரியலன்னா அப்படியே அப்ரூவ்டாக நீங்களே முடிவெடுத்து. ஆமாம், ஒவ்வொரு மரமும் வியக்க வைக்குது ப்ரோ. எப்படி டைப்பாக இங்கே பாருங்க, பாறையோடு சேர்ந்து எவ்வளோ பெரிய பாறை. அந்த பாறையவே ரூட்டாக மாற்றி ரூட்டு போட்டு வளர்ந்துருக்கான் நம்ம ரூட்டு தலை. ஸ்கெட்சு போட்டு அதுக்கு முன்னாடியே வளர்ந்துருக்கான் பாருங்க. அப்படியே கவ்வி இருக்கான் பாருங்க. அதுதான் ப்ரோ, ஹோல்டு பண்ணி இந்த பாறையில் தான் வளர்ந்துருக்குறான் பையன் ஃபுல்லாக. நான் எத்தனை வருஷம் ஓல்டாக இருக்கும். நல்லா மாசிவாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கைடாகவும் மாறிட்டோம். அவ்வளோதான். நம்ம ஒரு காடு தானே தெரிஞ்சதாக பார்த்தா யாரும் நம்ப மாட்டேன். ஆமாம், அப்படி இருக்கு பாருங்க. இன்சிடென்ட் எப்படி இருக்கு லேண்ட்ஸ்கேப்பு பாருங்களேன். ஒரு புட்டு வெயில் உள்ள இறங்கல. ஆனால் மதியம் 12 மணின்னு சொன்னால் நம்ப முடியுமா? இது மணி எத்தனை? 12 தானே இருக்கும். இதுதான் இந்த மாதிரி வந்து நிலப்பரப்பு வந்து கோயம்புத்தூரில் இருக்குங்கிறதே தெரியல. அதனால தான் இது இன்னும் தமிழ்நாட்டிலே முதல்ல நாங்கள் தான் போடுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஊனோஸ் அதாவது போட்டிருப்பாங்க. கோயம்புத்தூர்னு சொல்லிடுவோம். அதையும் போட்டிருப்பாங்க. எங்கள் சேனலில் இதுதான் முதல் முறைன்னு சொல்லணும். அவ்வளோதான். அதான் கரெக்டாக. ராஜநாகம் கூட எங்கே இந்த இலையெல்லாம் கலத்தி விட்டுட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் போகாம தான். ஸோ எவ்வளோ இந்த பிளேஸ் அட்மையர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் வந்து
வந்துட்டு போனோம்னா க்ளீனாக வச்சுக்கணும். கரையில் 2 மரமாக இருக்குது, மேலே போகும்போது ஒன்றா போயிருக்கு. எப்பட்றா சரியான தனித்தனியாக இருக்குது பாருங்க. ஒன்று போக போக ஒன்றா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர். விரட்டிட்டே வரானுங்களா? கண்ணா என்ன தடை பண்ணி தொலைச்ச? இதில் கை வச்சுட்டியாடா? விரல் விட்டே காமிச்சிட்டியாடா கண்ணா? கேமராவில் தெரில, பட் சின்ன சின்ன பூச்சி லைக் லிட்டரலாக வந்து ஃப்ளை ஆகிட்டு அப்படியே நிற்கிது ஸ்டேபிளாக, பறந்துட்டே மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கிது பறந்துட்டு ஏர்லேயே. இப்போ மறுபடியும் ஒத்தையடி பாதைக்குள்ளே போகிறோம். அது பாதையே இல்லை ப்ரோ. பரவாயில்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாதையில் தான் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தோம். போயிட்டீங்களா உள்ள? ரொம்ப தூரம் போயிட்டோம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தோம். அது சரி. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள்ஸும் இந்த மாதிரி பார்க்க முடியுது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்லுங்க தம்பி? 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போன 6 வருஷத்துக்கு வர ஆரம்பிச்சு இது தைரியம் இருந்திருந்தா அவர் வரப்ப கேட்டிருக்கணும். அடுத்தாமட்டிலே போட்டிருப்பாரு. போனவர் இப்போ தான் வராரான்னு கேட்குறான். ஆமாம், அவர் டைம் லூப்பில் மாட்டி வேற லெவலில் இருக்குடா. ரெண்டு புல்வெளி. இப்போ வந்து ஒத்தையடி பாதை கூட இல்லை, புல்லே மறைச்சிருக்கு. கழுத்து அறுத்துருவானா? 2 பாதையாக தெரியுது. வாவ், காலுக்குள்ள கல் இருக்கு. இதுதான் ஒரு இடத்துல என்னன்னா ஏறுறது என்ன வளம் கண்டு மெனிக்கு உழைக்கலாம், வைக்கலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் மாதத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி நேச்சராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது மஸ்ட்டு. நான் நம்மளையும் மீறி இத்தனை விஷயம் இருக்குங்கிறத வந்து ஃபீல் பண்ணுறப்ப தான் நம்ம பஞ்சாயத்தெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதுக்கு முன்னாடின்னு தோணும். அகெயின் வந்து ஸ்லோப் ஆயிடுச்சு ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே கோயில் போகிற வரைக்கும் நல்லா நட்ட குத்தலாக தான் இருக்கும். இப்படியே தான் ஏறி ஆகணும், இறங்கியும் ஆகணும். ஓ வாவ், இங்கேருந்து பாருங்க. இதாண்டா சினிமாங்கிற மாதிரி, இதாண்டா ட்ரெக்கிங். சான்ஸே கிடையாது. ஒர்த்து வருமா? பாருங்க ப்ரோ, கிராமத்தை அப்படி சிட்டி எப்படி தெரியுது? வரும் ஃபுல் சிட்டியும் தெரியுது, எல்லாமே தெரியுது. இன்னும் கோட்டைக்குள்ள கம்ப்யூட்டர் இங்கே வந்து பாருங்க. போகணும் ஒவ்வொரு வியூ எப்படியா நான் அப்படி அனுப்பிச்சு திரும்பி எப்போ இருக்கு ஃபாஸ்ட். வேற இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக இந்த சைடு மாதிரி இருக்கு. எங்கேயோ ஏறி வந்திருக்கோம் நம்ம. இந்த மலையில் வந்தோன்னு மட்டும் தெரியுது, இதுக்கு கீழே எங்கேருந்து வந்தோன்னு தெரியல. இங்கே ஒரு வியூ பாயிண்ட். ஓ இது என்ன ப்ரோ, இது தினுசாக இருக்குது மலையே. அப்பா நாடு கண்ட போலி. இவ்வளோ தான் கோயில் பார்த்துக்கோங்க. இதுக்கு நேராக தான் ப்ரோ நந்தி ஹில்ஸ் மாதிரி இருக்குது. அது கரெக்டாக சிவனுக்கு நேராக தான். ஒரு 3 பேர் 4 பேர் நாங்கள் போகிறோம்.
அவ்வளோ தூரம் ஏறி சிவலிங்க தரிசனம். சிட்டிலாம் தெரியுதா? அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. பூமர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான், நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து கீழே போய் பெருமாள் கோயிலில் லஞ்சை முடிச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்குறதான். ஆ சரி சரி எனக்கு பத்திரமா கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருங்க. சரி சரி. என்ன ப்ரோ இப்போ இறங்குறதுக்கு இவ்வளோ பயமாக இருக்குது? அப்படியே போகிற போக்கிலே விட்டுறணும் ப்ரோ. தடுத்து நிறுத்து பார்த்தீங்கன்னா விழுந்துருவோம். அப்படியே வந்துடணும். இத்தினுண்டா தம்மாத்துண்டா தலைக்கு தில்லை பார்த்தீங்களா எங்கேருந்து தண்ணி குடிக்கிறாருன்னு. இப்போ மறைச்சிட்டே வரான். போட அவனை மட்டும் பற்றி விடுங்க. தக்காளி எப்போ பார்த்தாலும் தேடி பிடிச்சி எனக்குமே வருவான். போங்க ப்ரோ, இப்போ போங்க ப்ரோ. ஆனில் தான் இருக்குது. டேய் போட அந்த பக்கம் போடா. நீ ஃபோட்டோ போக பண்ணாமல் தூர போடா. டேய் அண்ணன் வரார், வழியை விடு. புல்ல அப்படியே கொத்தா பிடிச்சிக்கோங்க. ஒரு 3 நாள் அதான் கை கிளிக்காதுங்களா? இல்லை இப்படி நல்லா இருக்கு. இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே வராது. தாங்காத நல்லா கொத்தா பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கு. அப்படியே இது வரைக்கும் வருது. நம்ம சொன்னாப்புல ஈஸியாக இருக்கு ப்ரோ. புல்லெல்லாம் பிடிச்சா பார்த்தீங்களா? சொன்ன உடனே இல்லை புல்லை பிடிச்சிட்டு கால் வைக்காம இப்படி வச்சு பார்த்தேன். அப்படியே நிறுத்துதான்னு நிறுத்து. Thanks. Love you. Forever.